இந்த கல்ச்சட்டி கடையில் வந்து பழக்கினது கொடுக்குறா, அது ஒரு ரேட்டு, பழக்காம இருக்கிறது ஒரு ரேட்டு. ஸோ ஒன்று வந்து பழக்காம இருக்குது வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படின்னா இது இருக்கு இல்லையா, இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து கலர் வெள்ளையாக இருக்கு பாருங்க, பழக்கிட்டானா கொஞ்சம் அது வந்து இதுவாகிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பாயிடும். என்ன பண்ணணும்னா இது வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி. இது வந்து விளக்கெண்ணெய், கேஸ்ட் ஆயில் சொல்லுவாங்கல்ல அது. அது ஆமாம், இல்லை லேம்ப் ஆயில் இல்லை, விளக்கெண்ணெய். அதான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். லேம்ப் ஆயில் வந்து லேம்ப் ஆயில் சொல்லுவா தெரியல, எனக்கு தெரியாது. லேம்ப் ஆயில்ன்றது வந்து நான் இந்த நல்லெண்ணெய் தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இப்போலாம் கடையில் லேம்ப் ஆயில் இருக்குது, அது இல்லை, விளக்கெண்ணெய் கேஸ்ட் ஆயில்னு சொல்லுவாள். ஓகே, ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் தமிழ்ல சொல்லுவா. ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் தமிழ்ல. ஓகே, இது வந்து கையில் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல, பரங்கி இளங்கொட்டை, அதோட இந்த கம்பு பரங்கிக்காய், ஆமாம், அதை வச்சு நல்லா கலக்கிட்டு கை வைக்க வேண்டாம் அப்படின்னு தோணித்துனா, கை வச்சா தப்பு ஒன்றும் இல்லை சொல்கிறேன். வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும் இதில் ஃபஸ்ட்டு. ஓகே, கலந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இதில் அப்ளை பண்ணி அதில் கீழே அடியில் பேப்பர் வச்சுருக்கேன், ஏன்னா இதாகக்கூடாது அப்படின்னு, கீழெல்லாம் சேர்ந்து கலந்துக்கூடாது. ஆமாம், இந்தமாரி எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். ஆமாம், என்னென்னா இப்போ நம்மளே பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கடையில் வாங்குறது பண்ணிட்டாலும் பயந்துட்டு பண்ணுறதுக்கு நம்மளே இதுமாரி ஒரு இது ஈஸி தான். இந்த கை படுறதுக்கு சில பேர் யோசிப்பா, அது மாதிரி என்ன ஏதாவது இப்போ அலம்பிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா எப்படியும் பரங்கிக்காய் வாங்குவோம் லாத்தில், அதை எடுத்து வச்சுட்டோம்னா இந்த கை யூஸ் ஆகும். இல்லைன்னா கையில் பண்ணணும், இல்லைன்னா ஒரு காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் எடுத்து ஒரு கம்பில் கட்டின்னு பண்ணணும். பரங்கிக்காய் கட்டை. ஆமாம், இந்த விளக்கெண்ணையும் இந்த நல்லா பருப்பு வேகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் போடுவாள். இந்த பூச்சிலாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால பருப்பு. ஆக்சுவலி கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் சும்மா ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். கேஸ்டர் ஆயில் தான் அப்ளை பண்ணணும்ல? ஆமாம், கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல சைடில் கேப் இருக்குது இங்கே வயிற்றுல. இப்போ இப்படி திருப்பி வச்சுட்டு வெளியில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த பேப்பர் போட்டுருவோம். ஃபுல்லாக நல்லா பண்ணிவிட்டு இப்படியே 5 நாள் அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சிடணும். சன்லைட்டில் வைக்கணுமா? அப்படியே சும்மா அப்படியே இந்த பேப்பரோட கீழே வச்சிருவேன், அடியில் வச்சிருவேன். அது வாட்டு இருக்கும். 5 டேஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் திருப்பி. ஈஸி பண்ணுறது. அது பண்ணதுக்கு திருப்பி அதுக்கு ஒரு பைசா போடுறா இல்லையா, அதுக்கு தான் அப்படி நம்மளே வாங்கி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளே பண்ணுறதுனால தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணுறாலாம் பண்ணலையான்றதுக்காக நம்ம திருப்பி வேறு பண்ணிட்டு இருக்கணும். 2 வேலை கரெக்டாக பண்ணலைன்னா கூட நம்ம பண்ணால் அது திருப்தி ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம வேலையை நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இந்த பக்கம் கேப் வந்துட்டு வேலை பண்ணுறேன். 5 நாள் அப்படியே வைக்கிறதுனா கூட மிச்சம் என்ன கொஞ்சம் இருந்ததுன்னா திருப்பி கூட எடுத்து தடணும், ஒன்றும் தப்பு இல்லை. திருப்பி பண்ணிக்கலாம். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பார்ப்பேன், பார்த்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல காஞ்சிருக்கோம், திருப்பி ஒரு வாட்டி பண்ணலாம். பண்ண அவசியம் இல்லை, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக அப்படியே தடவி எடுத்துக்கணும். அப்படியே காமிச்சிருக்கேன், ஃபுல்லாக தடவியாச்சு. இது அப்படியே உள்ளே இஞ்சின்றோம் அப்படியே. திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்குது எண்ணெய் இதுதான். இதை நாளைக்கு காமிக்கலாம். திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு காமிச்சிட்டு ஒரு 5 days 6 days அப்படியே வச்சிடணும். 5 days போகிறோம். 5 days போட்டு நல்லா ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டோம், ஆயிலெலாம் போட்டு அப்படியே வச்சிடறேன். ஓகே, உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா இடத்தையும் தரணும் இல்லையா? எல்லாம் ஃபுல்லாக தடவி இருக்கு. ஓகே, நல்லா தடவியாச்சு இல்லையா? இது வந்து ஆஃப்டர் 5 days. ஆமாம், ஆஃப்டர் 5 days இது நல்லா தடவிண்டாச்சு. அப்படியே இருக்குது பாருங்க, அதில் நல்லா இருக்குது. ஒரு இதை போகிறோம் 5 time ஆக்சுவலாக விளக்கெண்ணனால 5 நாள் போகிறோம். சப்போஸ் விளக்கெண்ணெய் அவளை கிடைக்கல அப்படின்னா நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் இன்னொரு 2-3 days வச்சுக்கலாம். அந்த வெண்ணெய் தடவினது அது தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே அந்த கலரில் இந்த அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்தால் போகிறோம், வெள்ளையாக்கக்கூடாது.
இதில் வந்து நல்லா இந்த அலம்பணும். இப்போ அலம்புறதுக்கு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி விட்டால் அந்த எண்ணெய் எல்லாம் இறங்கிடும். ஓகே. அதனால் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா எண்ணெய் விடுறேன். பாயில்டு வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணி. இது வந்து பேசிக்கலி கிராக் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது இல்லை? ஆமாம், கிராக் வராமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் அது கொஞ்சம் கல் அதில் கிராக் இருந்தால் கூட இந்த சமைக்கும் போது அந்த கல்லெல்லாம் இதாகக்கூடாது. நல்லா க்ளீனாக மூடிடும், க்ளோஸ் ஆகிடுது. நல்லா வெளியிலையும் விடணும், அப்போ தான் அடியில் இருக்கிறது இதுவாகும். அதனால் அப்படி ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே சூடாக கொதிக்க அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 hours நல்லா ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் மட்டை, அந்த தேங்காய் எடுத்து வச்சு இல்லை ஸ்க்ரப்பர், புது ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சோம்னா அந்த எண்ணெய் பசை எல்லாம் போயிடும். இதுமாரி 2 times பண்ணணும். 2 days பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எண்ணெய் பசை போயிடும். 2 days பண்ணுங்க. 2 times இது ஆறுனோடனே 3 hours 2 days பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி களைஞ்சி ஜலம் விடணும். ஓகே. இப்போ இது அப்படியே கொதிக்க தண்ணி வந்து இருக்கட்டும், 1 hour ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறம் தேய்ச்சி காமிக்கிறேன். ஓகே. வெந்நீர் விட்டோம் இல்லையா, வெந்நீர் விட்டோன்னே இந்த எண்ணெய் பசையெல்லாம் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் இந்த நார் இல்லைன்னா இந்த இதை போட்டு நல்லா அலம்பிடணும். நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வெறும் ஜலத்தில் கூட நல்லா அலம்பிடலாம். இப்போ போட்டுட்டு இந்த சைடு ஃபுல் சைடு இதெல்லாம் இந்த சைடு எல்லாமே நல்லா அலம்பிடணும். தேய்ச்சிடணும். தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு இன்னொரு வாட்டி வந்து கொஞ்சம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல எண்ணெய் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அந்த சோப்பு போட்டு கொஞ்சம் அலம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அலம்பிட்டு கொஞ்சம் நார்மலாக நம்ம சோப்போட போட்டு நல்லா இந்த இதில் ஏன்னா இந்த எண்ணெய் பசை போகிறதுக்காக போட்டு நல்லா அலம்பிக்கிறேன். தேய்ச்சிட்டு நல்லா அலம்பிக்கிறேன். இந்த எண்ணெய் பசை போகிற அளவுக்கு அலம்பின்ட்டேன். ஏன்னா இன்னும் என்ன இதுன்னா இப்போ இது ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை இட்லி களைஞ்ச தண்ணி, இட்லி மாவுக்குலாம் களைவல் அரிசி களையும் இல்லையா, அந்த ஜலத்தை வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சுட பண்ணணும். சுட பண்ணதுக்கப்புறம் அதை விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வைப்பேன். இட்லி தோசை பண்ணனால அந்த இது இருக்குது, அந்த ஜலம் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக 3 days பண்ணிட்டே இருப்பேன். எடுத்து விட்டுருந்தேன். ஓகே. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு வச்சதுக்கப்புறம் 3 நாளைக்கு கண்டினியூஸாக இதுமாதிரி கொதிச்சு விட்டுருவேன். ஆறுனதுக்கப்புறம் கொட்டிடுவேன். திருப்பி நாளைக்கு களைஞ்ச ஜலத்தை இது மாதிரி பண்ணி 3 days பண்ணணும். ஓகே. இது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணிட்டோம்னா இந்த கிராக் வந்து உடையிறது அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வராது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்படி போட்டு இப்படியே மூடி வச்சிடணும். இது அப்படியே வச்சுட்டு நாளைக்கு எப்படி திருப்பி இது கொட்டிட்டு திருப்பி இதே மாதிரி ஜலத்தை வச்சு 3 days பண்ணணும். அப்படி பண்ணதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம பாட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நார்மல் வாஷிங் போட்டுகிட்டே இருந்தேன். நம்ம வந்து இந்த சோப் பவுடர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அது பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு நல்லா அழித்து தேய்க்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கொஞ்சம் உப்பு இல்லை அரிசி மாவு அது மாதிரி அதை போட்டு கடல மாதிரி போட்டு தேய்ச்சிக்கலாம். நான் தேய்க்க காமிக்கிறேன், நாளைக்கு குழம்பு வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே. இதுமாதிரி ஊறிட்டு இருக்கட்டும். நாளைக்கு காத்தாலும் திருப்பி இதுமாதிரி 3 days பண்ணணும். ஓகே. இப்போ வந்து 2 நாள் வந்து இந்த அரிசி களைஞ்ச ஜலத்தில் கொதிக்க விட்டு வச்சு உள்ள வச்சோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் உப்பு இது வச்சு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டியது ஆயிரத்து. ஆனால் என்னென்னா இது ஒரு 10-15 நாளைக்கு ஒரு மாதம் வச்சுங்க. ஒரு 5-6 வாட்டி நம்ம என்ன சமைக்கிறோமோ சமைக்கும்போது நம்ம சோப்பில் தேய்க்காம நம்ம யூஸ்வலாக நம்ம டிஷ் வாஷ் வச்சுருப்போம் இல்லையா, அது யூஸ் பண்ணாமல் இந்த அரிசி உப்பே யூஸ் பண்ணிட்டா நல்லது. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பழம் இருக்கும். இது வந்து இது அவ்வளோ ஆயிடுச்சு. அந்த இது நல்லா இது மாதிரி உப்பையும் அந்த அரிசி மாவையும் நல்லா தேய்ச்சிருந்துடா. அதான் தேய்க்கிறேன். ஆச்சாரம் எப்படின்னா இந்த அரிசி மாவு உப்பு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 10 days இந்த மாதிரி நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சரி என்ன பண்ணாலுமே இதை வச்சு தேய்ச்சிடணும். அப்புறமா நம்ம நார்மல் அப்படி வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா அலம்பிக்கிறேன். ஓகே. இந்த ஆயிரத்து அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 times மட்டும் எண்ணெய் எடுத்து தாளிக்காமல் கொஞ்சம் கீரை வேக வைக்கிறது இல்லை காய் வேக வச்சு அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்புலாம் அப்புறம் குழம்பு வத்தக்குழம்பு எல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை விட்டு கடுகு தாளிக்கிறது மட்டும் ஒரு 2 நாளைக்கு பண்ணாமல் இருந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கிளீனிங் தான். நார்மல் வச்சுக்கலாம். ஆயிடுச்சு. ஓகே. மொத்தம் எவ்வளோ நாள் வச்சுருக்கேன் சீசனிங்? நம்ம 5 நாள் எண்ணெய் விட்டு வச்சோம். 3 days வந்து இந்த காய்ந்த தண்ணி அதாவது அரிசி கலந்து ஜலத்தை வச்சு ஊற வச்சது 3 நாள். ஸோ டோட்டலி 8 days 1 week வச்சுக்கணும். ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லையா? அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே யூஸ் பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ.